வணக்கம் தோழர்களே. பலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 514 நாட்களாகிறது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு போர் நிறுத்தம் அதாவது அதாவது முதற்கட்ட போர் நிறுத்தம் நிறைவடைந்து விட்டதாக இஸ்ரேல் கூறியிருந்தது. அதனைத் தொடர்ந்து தெற்கு மற்றும் வடக்கு இரு காசாவின் இரு பகுதிகளிலும் இருந்து மக்கள் மீது அங்கங்கே பீரங்கி மூலமும் துப்பாக்கி மூலமும் தாக்குதல் நடத்தி வந்தது. இது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதேபோல் மறுபக்கம் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக சர்வதேச அளவில் கவனிக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வு வெஸ்ட் பேங்கில் இஸ்ரேல் நடத்தி வரும் ஆக்கிரமிப்பை குறித்தான ஆவணப்படம் நேற்று காலையில் ஆஸ்கர் விருதை வென்றிருக்கிறது. அது மிக முக்கியமாக சர்வதேச அளவில் பார்க்கப்படுகிறது. காரணம், கடந்த 60 வருடங்களாக யூதர்களின் இனப்படுகொலையான ஹாலோகாஸ்ட் குறித்தான படங்கள் மட்டுமே ஒவ்வொரு வருடமும் திரை ஹாலிவுட்டாக இருக்கட்டும், மற்ற இடங்களாக இருக்கட்டும், அது மிக குறிப்பாக வந்து கொண்டிருந்தது. அதுவே மிகப்பெரிய அவர்களின் புரபகண்டாவாக பார்க்கப்பட்டது. பலஸ்தீனர்களின் குரலாக இதுவரை எங்கேயும் இல்லை என்ற ஒரு வருத்தத்திற்கு இடையில் இந்த ஒரு ஆவணப்படம் மிக முக்கியமான ஒரு அங்கீகாரத்தை தற்சமயம் பெற்றுள்ளது. இப்படி பல்வேறு நிகழ்வுகள் உள்ளன. ஒவ்வொன்றாக நாம் பேசவிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இப்ப அந்த நம்ம சொன்னது இந்த ஆஸ்கர் இது வாங்கினது தோழர்களும் பார்த்திருப்பாங்க, நீங்களும் பார்த்திருப்பீங்க. அப்புறம் இந்த சீஸ்ஃபயரு மெனக்கெட்டு வந்து சீஸ்ஃபயரை முடிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளா இஸ்ரேல் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தது. நல்லாவே நம்ம கண் கூட பார்த்தோம். இப்போ வந்து முதல் கட்ட சீஸ்ஃபயருடைய காலம் முடிஞ்சிருச்சு. இடைப்பட்ட காலத்துல நாங்களா ஒண்ணு சொல்றோம், அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்க தரப்புல இருந்து ஒருத்தர் வர சொல்லி அவரு சொல்லி, இல்ல அது முடியவே முடியாது, நீங்க வந்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு போறது தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் சொல்லிருச்சு. இப்போ வந்து அவங்க அது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த சூழ்நிலை எப்படி இருக்கு? இவங்க என்ன பண்ண போறாங்க? ஏன்னா திரும்ப ஒரு அச்சம் பரவுது எல்லார்கிட்டயும். திரும்ப வந்து மிகப்பெரிய தாக்குதல் நடக்குமோ அப்படின்னு. இப்போ காசாவோட சூழ்நிலை என்னவா இருக்கு? ஏன்னா முதற்கட்ட போர் நிறுத்தம் முடிஞ்சிருச்சு அப்படின்றப்போ 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்கல. இதுக்கு நடுவுல வந்து அரப் சம்மிட் ஒண்ணு இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இதே நேரத்துல நடந்துட்டு இருக்கு. தற்போதைய சூழ்நிலை எப்படி இருக்கு தோழர்? எப்படி சொல்லுங்க? ஆக்சுவலா அந்த 42 நாள் போர் நிறுத்தங்கிறது முடிஞ்சிருச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆக்சுவலா வந்து இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும்போது இருந்த திட்ட பிரகாரம், அந்த ஃப்ரேம் ஒர்க் படி 16ஆம் நாள்ல இருந்து 2ஆம் கட்டத்துக்கான போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தை வந்து தொடங்கணும். ஆனா, அதற்கான டீம வந்து இஸ்ரேல் வந்து அனுப்பவே இல்ல. பல்வேறு தடைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. இதுவரைக்கும் வந்து அந்த பேச்சுவார்த்தை வந்து துவங்கவே இல்ல. 42 நாள் பேச்சுவார்த்தைங்கிறது போர் நிறுத்தங்கிறது முடிவுக்கே வந்துருச்சு. ஆனா, இன்ன வரைக்கும் வந்து அவங்களுடைய பேச்சுவார்த்தை வந்து அவங்க துவங்கல. ஆனா என்ன கேட்குறாங்கன்னா, இதுலயே வந்து எக்ஸ்டென்ஷன் வேணும். இந்த முதற்கட்ட ஃபேஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்திலேயே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னொரு 50 நாளைக்கான எக்ஸ்டென்ஷன் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இப்ப என்னன்னா, ஏற்கனவே லெபனான்குள்ள இதே மாதிரியான ஒரு நெருக்கடிய தான் வந்து குடுத்திருந்தாங்க. லெபனான்குள்ள ஆ மீண்டும் வந்து எங்களுக்கு கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணி, கடைசி வரைக்கும் அவங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அவங்க பூர்த்தி பண்ணல. இந்த காலகட்டத்தில முழுக்க முழுக்க வந்து அவங்க வயலேஷன் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப இதுலேருந்தே கிளியரா தெரியுது, இஸ்ரேலுக்கு வந்து இந்த போர் ஒப்பந்தங்கள வந்து மதிக்கக்கூடிய அ அ மனநிலை வந்து முதல்ல கிடையாது. இஸ்ரேல் எப்பவுமே எந்த எந்த அக்ரீமெண்ட்டையும் வந்து மதிச்சது கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் லெபனான்குள்ளேயும் இப்ப சமீபத்தில நடந்துக்கிடுச்சு. இப்ப மீண்டும் வந்து அதே மாதிரியான ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து கேட்கறதுனால, ஹமாஸ் அமைப்பு அதுக்கு ஒத்துக்க முடியாதுங்குது. இப்ப ஹமாஸ் கிட்ட இருக்கிற மிக முக்கியமான துருப்பு சீட்டுங்கிறது இந்த பயண ப இந்த போர்க்கைதிகள் தான். இந்த போர்க்கைதிகள விட்டுட்டாங்கன்னா, அவங்கள்ட்ட எந்த துருப்பு சீட்டும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் அ இஸ்ரேல் என்ன சொன்னுச்சுனாலும் கேட்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. ஸோ அதற்கு முன்னாடி அவங்களுடைய
போர் நிறுத்த செயல்முறைங்கிறது கிளியரா வந்து செயல்பாட்டுக்கு வரணும். ஸோ அது வரைக்கும் அவங்க விட்டு குடுத்துட்டாங்கன்னா, இந்த போர்க்கைதிகள விட்டு குடுத்துட்டாங்கன்னா, அவங்களால வந்து மீண்டும் வந்து நெகோஷியேட் பண்றதுங்கிறது முடியாத காரியம். ஏன்னா, அதுக்கப்புறம் வந்து அவங்க இனப்படுகொலை தான் பண்றாங்கங்கிறது தெரியும். மீண்டும் வந்து இனப்படுகொலைய வந்து ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அதற்காக தான் வந்து அவங்க வந்து பிடி குடுக்காம இருக்காங்க. இத வந்து ஏத்துக்க முடியாது. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை வந்து ஆரம்பிக்கணுமே தவிர, 2ஆம் கட்ட போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தைய ஆரம்பிச்சு, அத வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வரணுமே தவிர, முதற்கட்ட போர் நிறுத்தத்தையும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு நாங்க ஒரு காலத்திலேயே அனுமதிக்க முடியாது. அதுக்கு நாங்க ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி கிளியரா சொல்லிட்டாங்க. இப்ப இதுக்கு இடையில அ இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைய வந்து தொடராம, முதற்கட்டத்தையே வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு ஹமாஸ் வந்து மறுக்குது. ஸோ அதனால நாங்க வந்து எய்ட வந்து ஸ்டாப் பண்றோம். ஏற்கனவே போயிட்டு இருந்த உதவி பொருட்கள வந்து கம்ப்ளீட்டா நிறுத்துறோம். அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தரப்புல இருந்து முடிவெடுத்திருக்கிறாங்க. இது ஆக்சுவலா சர்வதேச விதிக்கு முரணானது. இது வந்து போர்க்குற்றம். ஏன்னா வந்து போருக்கு நீங்க வந்து உணவுப் பொருட்களையோ, மருந்து பொருட்களையோ, அ தண்ணீரையோ வந்து ஆயுதமா பயன்படுத்தக்கூடாதுங்கிறது சர்வதேச விதி. இத வந்து எப்பவுமே இஸ்ரேல் வந்து மதிக்கல. இந்த இனப்படுகொலை போர் காலகட்டத்துல அததான் பண்ணுச்சு. போருக்காக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பண்ணுச்சு. இது சர்வதேச விதிமீறல், போர்க்குற்றம். இததான் வந்து இனப்படுகொலைங்கிற அளவுக்கு இன்னைக்கு சர்வதேச விசாரணை வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ மீண்டும் அதே விஷயத்த வந்து அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு UNRWAவுடைய சீஃப் வந்து பேசும்போது, டைரக்டர் வந்து பேசும்போது சொல்லியிருக்கிறாரு. இது வந்து சர்வதேச விதிமீறல். இது வந்து ஒரு போர்க்குற்றம். இந்த விஷயத்த வந்து நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய பாதிப்ப வந்து காசா மக்களுக்கு ஏற்படுத்தும், பொதுமக்களுக்கு அப்படிங்கிறதையும் அவரு எச்சரிக்கையா சொல்லியிருக்கிறாரு. ஆனா இது எதையுமே வந்து மதிக்காத ஒரு நாடா தான் வந்து இஸ்ரேல் வந்து இருக்கு. தொடர்ந்து அத தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல வந்து எந்த நியாயம் கற்பிக்கிறதுக்கான எந்த அடிப்படைகளுமே கிடையாது. இங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான நோக்கம் இல்ல. நீங்க போர வந்து மீண்டும் ஆரம்பிக்கணும்னா, அது வேற வகையில பண்ணுங்க. எதுக்கு எய்டு பொருட்கள வர்றத வந்து தடை பண்றீங்க? எய்டு பொருட்கள் வர்றத வந்து தடை பண்றதுக்கான உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. முதல்ல வந்து அது சர்வதேச விதிமீறல். அது வந்து போர்க்குற்றம். இப்போ போர்க்குற்றத்துல நேரடியா வெளிப்படையா ஈடுபடுறீங்கங்கிறத தான் நீங்க தெளிவுபடுத்துறீங்க. ஸோ, அதனால இப்போ என்ன இத வந்து ட்விஸ்ட் பண்ணி இது வந்து ஹமாஸ் தான் தடுத்துக்கிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தைய வந்து தடுத்துக்கிட்டு இருக்குன்னா, ஹமாஸ் வந்து அக்ரி செய்யப்பட்ட பேச்சுவார்த்தையில நீங்க வந்து ம அக்ரீமெண்ட் பிரகாரம் வந்து நடந்துக்கன்னு சொல்லி கேட்குது. நீ வந்து புதுசு புதுசா கண்டிஷன் வச்சுக்கிட்டு, இல்ல நான் இன்னொரு 50 நாளு ஃபர்ஸ்ட் ஃபேஸயே வந்து எக்ஸ்டெண்ட் பண்றேன்னு சொல்லி கேட்டோம்னா, அதுக்கு அனுமதி குடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது வந்து அக்ரீமெண்ட்டும் கிடையாது. இப்ப இதுல வந்து ஹமாஸ குற்றம் சொல்றதுக்கு வேல இல்ல. நீ மாத்திக்கிட்டு ஹமாஸ் மேல குற்றச்சாட்ட வைக்கிற. ஏன்னா, இப்ப இவனுங்க எப்படி அத ட்விஸ்ட் பண்றானுங்கன்னா, இப்ப நான் முதல் கட்ட சீஸ்ஃபயரையே வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான கால அவகாசம் கேட்கிறேன். இன்னொரு 50 நாள் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம்னு சொல்றேன். அத வந்து ஹமாஸ் வந்து ஏத்துக்கல. அதனால ஹமாஸ் தான் இத வந்து தடுக்குது அப்படிங்கிறானுங்க. இது எவ்வளவு பெரிய ஃபோர்ஜரி வேல. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சு 2ஆம் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம்ங்கிறது இப்ப வரணும். அத விட்டுட்டு, முதற்கட்டத்தையே நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றேன்னு கேட்கிறேன். அத வந்து அனுமதிக்க மாட்டேங்குது. அதனால நான் வந்து இந்த போர் நிறுத்த உடன்பாட்ட வந்து நான் மீறுறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்து வேலை பண்றதுக்கு தான் இஸ்ரேலினுடைய வேலை. அதுதான் நெத்தன்யாகு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ இதுல அமெரிக்கா தான் முடிவெடுக்கணும். ஸோ அமெரிக்கா வந்து இவனுங்க வந்து ச பத்திரிகை செய்திகள் வாயிலா வந்து அமெரிக்கா சொல்லுது. அமெரிக்கா ஓகே சொல்லிடுச்சு. விட்காஃப் சொன்ன பிளான தான் வந்து நான் வந்து செயல்படுத்துறேன். அவரு சொல்றத வந்து ஹமாஸ் கேட்கல. அப்படின்லாம் சொல்லி இவனுங்க அத ஒயிட் வாஷ் பண்றதுக்கான நடவடிக்கையில் ஈடுபடுறானுங்க. ஆக்சுவலா அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் தரப்புல இருந்து எந்த விஷயத்தையும் வந்து அவங்க வெளிப்படையா பேசல. எல்லாமே வந்து பிஹைண்ட் த டோர் அவங்கக்குள்ள தான் வந்து பேச்சுவார்த்தைகள் நடக்குதே தவிர, வெளிப்படையா வந்து இல்ல இத வந்து நீங்க இப்படி பண்ணணும். இஸ்ரேல் சொல்றது சரிதான். இஸ்ரேல் சொல்றத கேட்கணும் அப்படின்னு இதுவரைக்கும் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லல. ஆனா மாறுதலா இன்னைக்கு ஒரு தகவல் என்ன வந்திருக்குன்னா, விட்காஃப் மீண்டும் வந்து இஸ்ரேலுக்கு வந்து 2ஆம் கட்ட போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கான நடவடிக்கைகள்ல ஈடுபடுறதுக்கு அழுத்தம் குடுக்க போறதா ஹாரட்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிடுது. ஸோ அதனால இதுல உண்மையா நடக்கிறது என்ன? நெத்தன்யாகு அத எப்படியெல்லாம் வந்து ட்விஸ்ட் பண்றாருங்கிறது தான் இந்த 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 விதிமீறல்கள்ல அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலா என்ன நடக்குதுங்கிறது இன்னும் யாருக்கும் தெரியல.
ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் தெளிவுபடுத்தணும். ஏன்னா ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இந்த பேச்சுவார்த்தையில முன்னின்று பண்ணது. எஜிப்தும் கத்தாரும் ஒரு பக்கம் மீடியேட்டர்ஸா இருந்தாலும் அமெரிக்காவும் இதுல முழுமையான இன்வால்மெண்ட்ல இருந்தது. ஏன்னா இவங்க 2 பேருமே அமெரிக்காவுக்காக தான் இந்த போர் நிறுத்த உடன்பாட்டை வந்து ஏற்படுத்துறதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அமெரிக்கா தான் முடிவெடுக்கணும். அமெரிக்காவை ட்விஸ்ட் பண்ணி அவங்களுடைய மனநிலையை மாத்துறதுக்கான முயற்சியில நெத்தன்யாகு ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அமெரிக்கா இன்னும் முடிவு எடுக்கல. அமெரிக்கா என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரும். நாளைக்கே விட்காஃப் வந்து இல்ல நீ 2வது கட்ட பேச்சுவார்த்தை தான் வந்து நீ ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நெத்தன்யாகுவுக்கு வேற வழி கிடையாது. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு தன்னுடைய டீம் வந்து அனுப்புறதை தவிர. அமெரிக்கா என்ன சொல்லாம இருக்கு. அந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு தனக்கு அதை எப்படி ட்விஸ்ட் பண்ணி அமெரிக்காவை வந்து தன் பக்கம் கொண்டு வந்து தன்னுடைய விஷுக்கு வந்து ஒர்க் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறதுல தான் இப்போ ப்ரொபகேண்டா வந்து நடந்துகிட்டு இருக்கு. அது நெதன்யாகு தரப்புல இருந்து நடந்துகிட்டு இருக்கு. பட் அது ஃபைனலா அமெரிக்கா வந்து என்ன முடிவு பண்ணுதுங்கிறத பொறுத்து தான் வந்து இதனுடைய அடுத்த கட்டம்ங்கிறது நகரும். ஓகே, ஓகே தோழர். இதுல வந்து இன்னும் மிக முக்கியமா ஒண்ணு கவனிக்க வேண்டியதா நான் என்ன பார்க்குறேன் அப்டின்னா, அ இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த அரப் சமிட். அந்த அரப் சமிட்ல வந்து அவங்க 2, 3 பிளான வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ அது வந்து போயிட்டு இருக்கு. முழு டீட்டெயில் நான் வரல. அதுல வந்து மிக முக்கியமா அந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த 52 நாடுகளும் கலந்துகிட்டு இருக்காங்க. அதுல வந்து காசா ஏற்கனவே பேசியிருந்த மாதிரி, காசாவ முழுமையா வந்து ரெக்கவர் பண்றதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்னு ஒண்ணு பேசுறாங்க. 2வது வந்து ஹமாஸ் வந்து அங்க இருக்காது. அந்த அடிமையில இருக்காது அப்படின்னு பேசுறாங்க. இது 2 பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. அ இது எந்த அளவுக்கு ஒ ஒத்து வரும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து சவுதி தான் இத முன்னெடுக்குது. சவுதி, எகிப்து, ஜோர்டான் 3 பேர் சேர்ந்து இத ஒரு ப்ரிப்பரா ரெடி பண்ணி, இத வந்து நம்ம இங்க ஒரு ரெசல்யூஷன் மாரி போட்டு, இத கொண்டு போய் நம்ம ட்ரம்ப்ட்ட குடுத்து, ட்ரம்ப கன்வின்ஸ் பண்ணலாம். நீங்க காசாக்குள்ள வராதீங்க. அப்படின்னு சொல்லிட்டு தான் இதனுடைய மிக முக்கியமான அஜெண்டாவா கொண்டு போறாங்க. இது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டின்னு நினைக்கிறீங்க? இது எந்த ஊருக்கும் போகாத வழி. அவ்வளவுதான். இவங்க பண்ணிட்டு இருக்கிறது எந்த ஊருக்கும் போகாத வழி. அமெரிக்காவினுடைய ட்ரம்ப்ப வந்து கன்வின்ஸ் பண்றதுக்காக இவனுங்க எடுத்துக்கிட்டு இருக்கிற முயற்சி தான். இது காசா மக்களுக்காகவோ, இல்ல பலஸ்தீனியர்களுக்காகவோ இவனுங்க இவ்வளவு சிரத்த எடுத்துக்கல. இந்த 15 மாச போர் நடக்கும்போது இவ்வளவு சிரத்த எடுத்துக்கல. இந்த போரை எப்படி நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உட்கார்ந்துகிட்டு ட்ரம்ப் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. ட்ரம்ப் வந்து காசா வந்து நான் காசா மக்களை எகிப்துக்கு அனுப்புறேன், ஜோர்டானுக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொன்னதுனால மாஸ்டரை வந்து ஏன்னா இப்போ முதலாளி சொல்லிட்டான். உன் நாட்டுல வந்து நான் அனுப்பிச்சு விட போறேன். நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டான். இப்போ முதலாளி கிட்ட வேற ஒரு திட்டத்தை கொடுக்கணும். இல்ல இதை நான் ஏத்துக்க முடியாது. அதனால வந்து இந்த ஐடியா இருக்கு. இதெல்லாம் பாரு. இதுல வந்து நீ எதிர்பார்க்கிற மாதிரி நான் வந்து ஹமாஸை வந்து இதுல அனுமதிக்கல. பலஸ்தீன் அத்தாரிட்டி உன்னுடைய ஆளா இருக்கிற பலஸ்தீன் அத்தாரிட்டியை தான் இதை கண்ட்ரோல் பண்ண சொல்ல போறேன். அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து அவங்க தான் கண்ட்ரோல் பண்ண போறாங்க. ஸோ அதனால உனக்கும் வந்து பிரச்சனை இல்லாத அளவுக்கு நீ என்ன எதிர்பார்க்குறியோ அதை வந்து நான் சால்வ் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு புது திட்டத்தை கொடுக்குறேன். இதுன்னு வந்து உனக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த அமெரிக்காவினுடைய பப்பட்டுகளா இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிறவனுங்க ஏன்னா இப்போ இது அமெரிக்காவை வந்து நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த நாடுகளுக்கு. நான் சொல்றதை நீ கேட்கணும் அப்படின்ட்டு. இப்போ இவனுங்க அதை நேரடியா மறுக்க முடியல. நேரடியா வந்து மறுத்தா ஜெலன்ஸ்கிக்கு என்ன ஏற்பட்டுச்சோ அதுதான் இவனுங்களுக்கு ஏற்படும். ஸோ அதனால சுத்தி வளைச்சு நான் ஒரு பிளானை கொடுக்குறேன். இதை கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக இவனுங்க எல்லாருமா சேர்ந்து கொடுத்தா தான் மரியாதை இருக்கும். ட்ரம்ப் வந்து மதிப்பாரு அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையில் ஈடுபட்டு இருக்காங்களே தவிர இது ரியலிஸ்டிக்கான விஷயமும் கிடையாது. இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா இதுல சம்பந்தப்பட்ட யாரு கூடயும் இவனுங்க கன்சல்ட் பண்ணல. ஹமாஸ் கூட பேச்சுவார்த்தை ஏன்னா ஹமாஸ் தான் இப்ப இங்க போரை நடத்திட்டு இருக்கு. ஹமாஸ வந்து இதுல பிரதானமா வச்சிருக்கணும். ஹமாஸ் கூட கன்சென்சஸ் எடுத்துக்கிட்டு தான் நீங்க வந்து முடிவு எடுத்து ஒரு திட்டத்தை வந்து நீங்க கொண்டு வரணும். ஹமாஸ் கூட பேசல. இஸ்ரேல் வந்து இதுக்கெல்லாம் ஒத்துக்கணும். இஸ்ரேல் தான் வந்து இதுல பிரதான பார்ட்டி. இஸ்ரேல் டீம் பேசல. ஏன்னா இஸ்ரேல் ஒரு காலத்துலயும் இதெல்லாம் ஏத்துக்க போறதில்ல. இஸ்ரேல் சொல்றதே வந்து நீ வெளியேறு அப்படின்னு தான் சொல்லுது. பாலஸ்தீனியர்கள் இந்த நாட்டுல இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுது. இனப்படுகொலை பண்ணுது. அதனால இஸ்ரேலும் ஏத்துக்க போறதில்ல. பாலஸ்தீனியர்கள்ல எதிர்ப்பணியினர் வந்து ஏத்துக்க போறதில்ல. 2 பேரும் ஏத்துக்காதப்போ
அமெரிக்கா வந்து வேற ஒரு திட்டத்த வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு சொல்லியிருக்கு. இப்ப இவனுங்க 3 பேருமே இதுல வந்து நீங்க உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வரவே இல்ல. நீங்க ஒருத்தன மட்டும் கன்வின்ஸ் பண்றதுக்காக தான் இந்த திட்டத்த வந்து நீங்க கொண்டு வரீங்க. அதுல உங்களுக்கு ஆதரவு வட்டத்த எல்லாத்தையும் உருவாக்கி, அரப் ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து அதுக்குள்ள இணச்சுக்கிட்டு, ஒரு தீர்மானத்த போட்டு, அமெரிக்கா உங்களுடைய மாஸ்டர் கிட்ட வந்து ஒப்புதலுக்காக குடுக்குறீங்க. அந்த ஆள் மனச மாத்திடலான்னு சொல்லிட்டு. அவன் அவனுடைய ஒரிஜினல் முகம் என்னங்கிறத செலன்ஸ்கி கிட்ட வெளிப்படுத்துனானுங்க. நான் என்ன சொல்றேன்னா, அதான் கேட்கணும். நீ சொல்றத கேட்கறதுக்குலாம் நான் இல்லடான்னு தான் அவன் சொன்னான். ஸோ அப்படி இருக்கும்போது, நீங்க வந்து என்ன மாதிரி அவன் அந்த அந்த மனிதனுடைய மனநிலைய வந்து மாத்த முடியும்னு சொல்லிட்டு, இவனுங்க ஒரு மனக்கணக்கு போட்டுக்கிட்டு ஒரு திட்டத்த வந்து குடுக்குறானுங்க. இது ட்ரம்புக்கு தெரியும். இது எவனும் ஏத்துக்காத திட்டம். நீ எதுக்குடா என்கிட்ட கொண்டு வந்து ஒரு புது திட்டத்த குடுக்குற? இது ஏதோ நடக்க போதா? அப்படின்னு சொல்லி தான் ட்ரம்ப் பார்ப்பான். ஸோ அதனால இது எல்லாமே வந்து பூசி முழுகுற விஷயமா தான் நடந்திருக்கே தவிர, இதுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இதுல சம்பந்தப்பட்ட நபர்கள் யாருமே வந்து ஒத்துழைப்பு குடுக்கல. அவைங்க யாருமே ஒத்துழைப்பு குடுக்க மாட்டாங்க. அது மாதிரியான கள நிலவரமும் இங்க இல்ல. அவ்வளவு மோசமான நிலவரம் இருக்கிறதுனால, இவனுங்க வந்து ஏதோ ஒரு உலகத்துல உட்கார்ந்துகிட்டு, ஏதோ நாங்களும் பண்ணோம் அப்படிங்கிற மாரி தான் வந்து இவனுங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கானுங்க. இது நடைமுறைக்கு சாத்தியமற்றது. ஓகே, ஓகே தோழர். இதுல நான் கடைசி இன்னொரு கேள்வி மட்டும் இருக்கு. என்னன்னா, நேத்து வந்து ஒரு 2 நிகழ்வு நடந்துச்சு. ஒண்ணு வந்து அ ஈரானுடைய துணை அதிபர் வந்து பதவியிலேருந்து விலகியிருக்காரு. அ அதுக்கு வந்து அவங்க அந்த உள்நாட்டினுள்ள இருக்கக்கூடிய ஒரு சட்ட விதிய காரணமா சொல்றாங்க. அதன்படி அவங்க விலகி இருக்கிறதா சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருந்தா, இன்னொரு பக்கம் வந்து அதனுடைய அதிபர் பெசஸ்கியான் வந்து நேற்றோ இல்ல முன்தினமோ சொல்லி குடுத்ததா பேட்டி குடுத்ததா நான் படிச்சேன். அதுல என்ன சொல்றாருன்னா, நான் கூட வந்து அமெரிக்கா கூட போய் பேசலாம்னு நெனச்சேன். பட் வந்து சுப்ரீம் லீடர் ஒரு விஷயம் தெளிவா சொல்ட்டாரு. அவிங்க கூட பேசினா எதுவுமே மிஞ்சாது. அவிங்க வந்து என்னைக்குமே அவங்க சொன்ன வார்த்தைகள அவங்க அவங்க ஸ்டிக்கா நின்னதே கிடையாது. அதனால அவங்கள்ட்ட போக வேண்டாம். பேச வேண்டாம்னு சொல்ட்டாங்க. அதனால நான் பேசல. அப்படின்னு நேரடியாவே சொல்லியிருக்காரு. இதுவரைக்கும் நான் என் அறிவு கெட்டின வரைக்கும் அவரு நேரடியா ம் சுப்ரீம் லீடர் மேற்கோள் காட்டி, அவரு சொன்னாரு அதனால நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்ன மாரி எனக்கு மேபி நான் விட்டுருக்கலாம். அவர் பதவியேற்ற இந்த ஒரு 6 மாசத்துல அப்படி சொன்ன மாரி தெரியல. ஆனா இந்த தடவ அப்படி சொல்ட்டாரு. இதுல இன்னொரு வார்த்தை சொல்றாரு, போர் வந்துச்சுன்னா நம்ம அ எதிர்கொள்ள தயாரா இருக்கோம் அப்படின்னு. இந்த சமிச்சைகள்லாம் எத காட்டுது? ஏன்னா ஒரு பக்கம் வந்து அவிங்க அவிங்க தரப்புல இருந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஈரானுடைய நியூக்ளியர் பிளான்ட்லாம் எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அது மேல நாங்க அடிப்போம் அப்படின்னு அவிங்க சொல்றாங்க. இவங்க உடனே சொல்றாங்க, நீங்க அத எங்களது மேல அடிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, உங்களது அடிக்கிறது எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அதே நீங்க சொல்ற அதே நியூக்ளியர் பிளான்ட்ட உங்களோட நியூக்ளியர் பிளான்ட்ட நாங்க அடிக்கிறோம். அப்படின்னு மாறி மாறி பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த சமிச்சைகள்லாம் எத காட்டுது? ஆ என்னன்னா, இது வந்து ரொம்ப ஒரு குழம்புன குட்டையா தான் இருக்கு, இங்க நிலவரம். தெளிவா ஒரு விஷயம் தெரியுது. அமெரிக்கா வந்து இப்போ செலன்ஸ்கி கூட நடத்தின பேச்சுவார்த்தை, அது எப்படி முடிஞ்சுது? அந்த ஹீட்டட் ஆர்கியூமென்ட் எப்படி முடிஞ்சுது? இன்னைக்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளினுடைய நிலைப்பாடு, அமெரிக்கா வந்து எப்படி அவங்களெல்லாம் அணுகுது? அதேபோல யுக்ரைன் பிரச்சனைய எப்படி அணுகுது? இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ட்ரம்ப் டீம் வந்து புது டீம் வந்ததுக்கப்புறம், ட்ரம்பினுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ங்கிறது பெரிய அளவுக்கு ஃபாரின் பாலிசில தலைகீழ் மாற்றங்கள வந்து ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அது என்னத்துக்காக பண்றாங்கன்னா, இன்னொரு வகையில அமெரிக்கன் பிரைமசிய வந்து கீப் அப் பண்ணுங்கிறதுக்காக நடக்கிற ஒரு ஒரு பாலிசி ஷிஃப்ட்டா வந்து பண்றாங்க. ஏன்னா வந்து அவங்க தோல்வி அடைஞ்சுட்டாங்க. அந்த தோல்விய வந்து அ மக்கள் மத்தியில இருந்து தோல்விய வெற்றியா மாத்துறதுக்கான ஒரு முயற்சியாவும் இத வந்து அவங்க பண்றாங்க. ஏன்னா இது வந்து தடாலடியான சில விஷயங்கள் மாற்றங்கள் பண்ணும்போது, மக்கள் வந்து அத தான் வந்து பிரதானமா பார்க்குறாங்க. தோல்வி அடைஞ்சு தான் நம்ம வெளியேறோங்கிறத மக்கள் பார்க்கல. இதுல வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிட்டதா வந்து அவங்க பார்க்குறாங்க. ஸோ அப்ப அது வந்து பெரிய அளவுக்கு ட்ரம்ப் வந்து இந்த மைண்ட் கேம் வந்து ப்ளே பண்றாருங்கிறது தெரியுது. அவங்களுடைய டீம் வந்து மைண்ட் கேம் ப்ளே பண்ணுதுங்கிறது. மக்கள் மத்தியில ஆதரவ வந்து சேர்க்கறதுக்காக தன் தோல்விய வந்து வெற்றியா பறைசாற்றுறதுக்கான முயற்சியில அவங்க வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனா வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. அதுதான் அந்த மக்களும் வந்து அந்த மனநிலையில தான் வந்து அத பார்க்குறாங்க. ஸோ எது எப்படியோ ஏதோ ஒரு வகையில போர் நின்னுதுன்னா நல்லதுதான். ஸோ அது ஒரு பக்கம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த இந்த மாற்றங்கள் தலைகீழ் மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கிற இந்த சமயத்துல,
ஈரானுக்கு எதிரான மேக்ஸிமம் பிரஷர் சாங்ஷன வந்து ட்ரம்ப் இன்வோக் பண்ணியிருக்கிறாரு. மறுபடியும் வந்து கூட்டியிருக்கிறாரு. சாங்ஷன வந்து கூட்டியிருக்கிறாரு பொருளாதார தடைய. இது பெரிய அளவுக்கு ஈரானுடைய பொருளாதாரத்துல மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. அவங்களுடைய எண்ணெய் பொ எண்ணெய் பொருட்கள வந்து கொண்டு போற ஃப்ளீட், அதாவது கப்பல்கள் அவங்களெல்லாம் வந்து தடை லிஸ்ட்ல கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ அதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு அவங்களுடைய வர்த்தகத்துல வந்து பாதிப்புகளை ஏற்படுத்துது. அதனால அவங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரம் வந்து மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாயிருக்கு. குறிப்பா சொல்லப்போனா பெசஸ்கியான் வந்ததுக்கு அப்புறம் அவங்க இந்த நாட்டினுடைய பண மதிப்பு வந்து பெரிய அளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து பெரிய உள்நாட்டு சிக்கல்கள உருவாக்கியிருக்கு. அதே போல அமெரிக்கா கூட வந்து பேச்சுவார்த்தைக்கு போறதுக்கான முயற்சியில பெசஸ்கியானுடைய அரசாங்கம் வந்து ஈடுபட்டுச்சு. ஸோ அத வெளிப்படையாவே அவங்க சொன்னாங்க. அதுதான் ட்ரூ ப்ராமிஸ் 2 டிலே ஆனதுக்கான அடிப்படை காரணமாகவும் அததான் வந்து பெசஸ்கியான் வெளிப்படையாவே சொன்னாரு. அமெரிக்கா கிட்ட நாங்க வந்து பேசியிருந்தோம். அமெரிக்கா உத்தரவாதம் குடுத்திருந்தது. ஆனா அவங்க ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. அவரு கூட இருந்த மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் அஃபேர்ஸ பொறுத்தளவுல அட்வைசரா இருந்தவரு மொஹம்மத் ஜெரீஃப் மொஹம்மட் ஜாவித் ஜெரீஃப்ங்கிற முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சரா இருந்தவர் தான் அவருக்கு அட்வைசரா இருந்தாரு. ஸ்ட்ராட்டஜிக் அஃபேர்ஸ்க்கு அட்வைசரா இருந்தாரு. அவரு தான் வைஸ் பிரசிடென்ட் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் அஃபேர்ஸ். ஸோ அதனால வந்து அவருடைய தூண்டுதல்ல அவரு குடுக்குற ஐடியாவுல தான் வந்து இவரு இயங்கிட்டு இருக்கிறாருங்கிற ஒரு ஒரு விமர்சனம் ஈரானுக்குள்ள இருந்துச்சு. பெருமளவுக்கு இருந்துச்சு. அவரு தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து இருந்துகிட்டு இருந்தது. அ ஏன்னா, அதாவது ஜேசிபிஓஏ அந்த பழைய அக்ரீமெண்ட் அமெரிக்காவுக்கும் அ ஈரானுக்கும் ஏற்பட்ட அக்ரீமெண்ட். ஒபாமா பீரியட்ல ஏற்பட்ட அக்ரீமெண்ட். அந்த அக்ரீமெண்டோட ஆர்க்கிடெக்ட்டா இருந்து அத ரெடி பண்ணவர் வந்து ஜாவித் ஸெரீஃப் தான். இப்ப ஸெரீஃப் தான் வந்து அந்த அக்ரீமெண்ட்ட வந்து உருவாக்குனாரு. இப்ப அத வந்து கம்ப்ளீட்டா அமெரிக்கா வயலேட் பண்ணுச்சு. ஒபாமா பீரியட்லயே வயலேட் பண்ணுச்சு. இன்னும் சொல்லப்போனா ஸெரீஃப்பும் ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷன்ல துணை அதிபரா இருந்த ஜான் கெர்ரியும் குளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஈரானுக்குள்ள ஸெரீஃப் மீது பெரிய அளவுக்கு விமர்சனங்கள உருவாக்கிட்டு இருந்தது. இப்போ ஸெரீஃப் தான் இந்த மாதிரியான ஒரு சாஃப்ட்டா அமெரிக்காவ ஹேண்டில் பண்ணுங்கிறத பிரஷர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரு தான் வந்து பெசஸ்கியானுக்கு ஐடியா குடுக்குறாரு. அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த இடத்துல பெசஸ்கியான் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய நெருக்கடி உருவாகிட்டு இருக்கு. 2வது பொருளாதாரமும் வந்து பாதிக்கப்பட்டுட்டு இருக்கு. நீங்க வந்து பேச்சுவார்த்தை பண்ணணும்னு சொல்லுவீங்க. ஆனா பேச்சுவார்த்தை பண்ணணும்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க வந்து பொருளாதார தடைய தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க. இப்ப போய் நீங்க பேச்சுவார்த்தை பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க கூட வந்து போய் உட்கார்ந்து பேசுனீங்கன்னா, நீங்க பயந்துட்டு வர்றதா தான் நெனப்பாங்க. ஸோ அதனால அவங்க வந்து அழுத்தத்த குடுப்பாங்க. உங்களால எதுவும் பண்ண முடியாது. இதனால நமக்கு எந்த பலனும் இல்ல. அப்படிங்கிறது தான் ஆ சுப்ரீம் லீடருடைய கருத்து. ஸோ அதனால இதுல வந்து நீங்க வெற்றி அடையறதுக்கு வாய்ப்பு இல்ல. இந்த நெகோசியேஷன்ல. நீங்க வந்து போய் சப்ஜுகேட் தான் ஆகணும். அவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு வரணும். அப்படிதான் வந்து அவன் வந்து உங்களுக்கு தளர்வ குடுப்பான். அது மாரி வாங்குற தளர்வு வந்து ஒரு வகையிலயும் நமக்கு பயன்படாது. ஏன்னா, அவன் எப்ப வேணாலும் மீறிப்பான் அந்த அக்ரீமெண்ட்ட. இதுதான் முன்னாடி நடந்திருக்கு. ஸோ, அதனால இது எதுவுமே செயல்பாட்டுக்கு வர முடியாத ஒரு விஷயத்துக்கு போய் நீங்க எதுக்கு இவ்ளோ மெனக்கிடுறீங்க? நம்மளுடைய சாவர்னிட்டிய வந்து எதுக்கு போய் அடகு வைக்கிறீங்க? நம்மளுடைய திட்டங்கள எதுக்கு போய் அடகு வைக்கிறாங்கன்னு தான் அவர் சுப்ரீம் லீடர் சொன்னாரு. ஸோ, இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் பெசஸ்கியானுக்கு வேற வழி கிடையாது. ஏன்னா, இவ்ளோ பெரிய ஒரு அட்வைஸ் வந்து குடுத்ததுக்கு அப்புறம் மீண்டும் வந்து அவர் செயல்பட்டாருன்னா, அதனால ஏற்பட போற பின்விளைவுகள் எல்லாத்துக்குமே பொறுப்பாளி வந்து பெசஸ்கியான் தான். ஸோ, அதனால பெசஸ்கியான் வந்து பேக் அடிச்சுட்டாப்டி. இப்ப பேக் அடிச்சது மட்டும் இல்ல, ஸரீஃப் தான் இதுக்கு நெருக்கடி இந்த இந்த திட்டத்துக்கே வந்து அடிப்படை காரணம்னு சொல்லி அங்க பெரிய அளவுக்கு விமர்சனம் எழுந்ததுனால, ஸரீஃப அரசாங்கத்திலேருந்து வெளியேத்த வேண்டிய கட்டாயம் பெசஸ்கியானுக்கு ஏற்பட்டுருச்சு. ஏன்னா, அவருக்கு நெருக்கடி முத்திட்டு இருக்கு. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அ இப்போ ஸெரீஃப் வந்து ஐடியா குடுத்தது தான் வந்து பெசஸ்கியானுடைய வீழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு வந்துச்சுன்னா, பெசஸ்கியானால தான் இந்த பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாங்கன்னா, அத வந்து எதிர்கொள்ள முடியாது பெசஸ்கியானால. ஸோ அதனால தனக்கு இருக்கிற சிக்கல் வந்து இப்போ ஸெரீஃபினுடைய அட்வைஸு அவருடைய பொசிஷன் தான் தனக்கு இருக்கிற சிக்கல்ங்கிறதுனால, பெசஸ்கியான் சொன்னதுனால தான் ஸெரீஃப் வந்து வெளியேறியிருக்காப்படி.
அதே போல அந்த நாட்டினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர வந்து இம்பீச் பண்ணி வெளியேத்திட்டாங்க. அதாவது பதவியிலிருந்து வெளியேத்திட்டாங்க பாராளுமன்ற கூடி. ஸோ அதற்கு காரணம் என்னன்னா, பொருளாதாரம் சிக்கலுக்குள்ளாயிருக்கு. பெரிய அளவுக்கு இந்த அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் பண மதிப்பு வந்து குறைஞ்சு போயிருக்கு. இதெல்லாம் அட்ரஸ் பண்ணல. இதெல்லாம் சரி பண்ண முடியாத அளவுக்கு சிக்கல்ல வந்து கொண்டு வந்து விட்டுட்டாருங்கிறதுனால, அவர வந்து இம்பீச் பண்ணி வெளிய அனுப்பிட்டாங்க. அவரு முன்னாள் கவர்னரா இருந்தவரு. அதாவது ரிசர்வ் பேங்கினுடைய கவர்னரா இருந்தவரு. அந்த நாட்டினுடைய சென்ட்ரல் பேங்கினுடைய கவர்னரா இருந்தவரு. அவர வெளியேத்திட்டாங்க. இவரையும் வெளியேறியிருக்காங்க. இவரு தானாவே வந்து ரெசிக்னேஷன் பண்ணிட்டு வெளியேறிருக்கிறாரு. அதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய பையன் வந்து இரட்டை குடியுரிமை பெற்றவர்ங்கிறதுனால, இரட்டை குடியுரிமை வச்சிருக்கிற ஒரு குளோஸ் ரிலேட்டிவா இருக்கும்போது, ஒருத்தர் வந்து அரசாங்கத்தினுடைய முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடாது அப்படிங்கிற விதியின் பிரகாரம் அவருக்கு நெருக்கடி வந்து அத வந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியேறிட்டாரு. இப்ப இதெல்லாம் ஏன் நடக்குது? இது என்ன சுத்தி நடந்துகிட்டு இருக்குன்னா, ஒரு பக்கம் இஸ்ரேல் வந்து எ நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மீது தாக்குதல் நடத்துவான் அப்படிங்கிறத வெளிப்படையாவே பேசிட்டு இருக்கு. அமெரிக்காவ அதற்கு உதவி பண்ண சொல்லி அழுத்தம் குடுத்துக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவுல இருக்கிற அ ரிப்பப்ளிக்கன் அதாவது நியோகான் ரிப்பப்ளிக்கன் செனட்டர்ஸு, அ காங்கிரஸ்மென்னும் வந்து அந்த அழுத்தத்த வந்து அமெரிக்கன் அரசாங்கத்துக்கு குடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அ பழைய அதாவது ரிட்டயர்ட் ஜெனரல்ஸ் போன்றவர்கள். குறிப்பா சொன்னா ஒரு ஜெனரல் வந்து கடந்த அ ஒரு 20 நாளைக்கு முன்னாடி அவங்களுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் கமிட்டின்னு சொல்லி செனட் ஹவுஸினுடைய கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டி வந்து ஆனுவல் ரிப்போர்ட் மாதிரி வாங்குவாங்க. என்ன சூழ்நிலை இருக்கு? என்ன நம்ம டிஃபென்ஸ்ல என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரிப்போர்ட் வந்து வாங்குவாங்க. அதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ 2, 3 பேர கூப்பிட்டு பேசுவாங்க. அவங்க என்ன கருத்து சொல்றாங்க? என்ன நம்ம திட்டத்த பண்ணணும்? என்னத்துல வீக்கா இருக்கோம்? அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க கேட்டு கொஸ்டின் கேட்டு பதில் வாங்குவாங்க. அப்படி ஜெனரல் கீனன் அப்படின்ற ஒருத்தர ஜெனரல் கீன் அப்படின்னு சொல்ற ஒருத்தர வந்து கூப்பிட்டு போன முறை பேசியிருந்தாங்க. அப்போ அவர்ட்ட கேள்வி எழுப்புனது ஒரு ஒரு செனட்டர் கேள்வி எழுப்புறாரு. அவர் என்ன கேட்கிறாருன்னா, இப்போ ஈரான் வந்து இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ங்கிற அந்த டெரர் நெட்வொர்க்க உருவாக்கிட்டு இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய நெருக்கடி குடுத்துட்டு இருக்கு. அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட்க்கு மிகப்பெரிய நெருக்கடி குடுத்துட்டு இருக்கு. அத வந்து நம்ம எப்படி எதிர்கொள்றது? அத எதிர்கொள்றதுக்கான அ காலங்கிறது எப்ப நம்ம எதிர்கொள்ளலாம்? அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. செனட்டர் அதாவது ஜெனரல் கீன் வந்து என்ன சொல்றாருன்னா, ஈரான் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. ரொம்ப வீக்கா இருக்கு. அதுவும் குறிப்பா வந்து அ அவரு எல்லாத்தையுமே சொல்றாரு. எல்லாமே தோல்வி அடைஞ்சுட்டாங்க. ஹெஸ்புல்லா தோல்வி அடைஞ்சிருச்சு. அதேபோல சிரியா வந்து வீழ்ந்துருச்சு. ஹமாஸ் வந்து டெசிமேட் பண்ணியாச்சு ஹமாஸ. காசா வந்து டெசிமேட் ஆயிடுச்சு. அ ஈரான் வந்து போன அந்த இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்ல ஈரான் வந்து கம்ப்ளீட்டா நேக்கட் ஆயிடுச்சு. அதனால வந்து அத புரொடெக்ட் பண்றதுக்கான சூழலே இல்ல. அவங்க வந்து ஓப்பனா இருக்கிறாங்க. இதுதான் சரியான நேரம். இந்த நேரத்துல நம்ம அடிச்சோம்னா, ஈரான வந்து கம்ப்ளீட்டா ஆட்சி மாற்றம் ஏற்படுத்திடலாம். ஈரான வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு ஒரு அதாவது சீனியர் அட்வைசர் அவரு. அவரு எக்ஸ்பர்ட்ங்கிற அளவுல இருந்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கருத்த வந்து அந்த ஆள் பதிவு பண்றான். ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய செனட்டர்ஸ்க்கு தகவலா போகுது. இதுதான் வந்து அமெரிக்கா முழுக்க வந்து இந்த சைனிஸ்ட் லாபி, இல்ல டீப் ஸ்டேட் இல்ல ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் குரூப்பினுடைய கைக்கூலிகள், இந்த எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்துகிட்டு இந்த மாதிரியான ஐடியா தான் வந்து அங்க குடுக்குறானுங்க. இப்ப இதுதான் வந்து அங்க அவங்களுடைய மனநிலையாவும் இருக்கு. இப்ப இங்க இருக்கிற பொலிட்டீஷியன்ஸுக்கும் வந்து இந்த மாதிரியான எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்களோ, அதான் வந்து செயல்படுத்துவாய்ங்க. ஸோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா, இங்க நடைமுறையில என்னவா இருக்குங்கிறது அவைங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஸோ அதனால இது ஒரு பக்கம் அழுத்தம் இந்த அழுத்தம் வந்து அரசாங்கத்துக்கு போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் வந்து இத எல்லாத்தையும் வந்து கேப்பிட்டலைஸ் பண்ணி, இப்ப இந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்ற தகவல வந்து கேப்பிட்டலைஸ் பண்ணி, அமெரிக்கன் அரசாங்கத்துக்கு கன்வின்ஸ் பண்றதுக்கான முயற்சியில ஈடுபடுது. இதுக்கு தான் இஸ்ரேல் வந்து அந்த தாக்குதல் நடத்தும்போதும் சொன்னுச்சு, ஏர் டிஃபென்ஸ ஃபுல்லா காலி பண்ணிட்டோம். பெரிய அளவுக்கு அவங்களுடைய மிசைல் தயாரிப்பு நிறுவன இத வந்து ஃபேக்டரிய வந்து நம்ம அழிச்சுட்டோம். அப்படின்லாம் வந்து புரொபகேண்டா பண்ணுச்சு. இப்ப இந்த புரொபகேண்டா மூலமா தான்
இந்த ஜெனரல் கீன்கிறவரு இந்த தகவலை வந்து எடுத்து அமெரிக்கன் செனட் ஹவுஸுக்கு வந்து சொல்றாரு. இந்த ஆர்ம்டு கமிட்டிக்கு வந்து சொல்றாரு. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு உள்ள ஒரு கமிட்டிக்கு வந்து சொல்றாரு. இப்ப அதுதான் வந்து முடிவெடுக்கக்கூடிய கமிட்டியா இருக்கு. அதுதான் வந்து பாலிசிய வந்து டிசைன் பண்ற கமிட்டி. ஸோ, இப்ப அவங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி முடிவெடுத்து குடுக்குறாங்க. இது இஸ்ரேலுக்கு சாதகமானதா இருக்கு. இப்ப இஸ்ரேல் வந்து என்ன நினைக்குதுன்னா, ட்ரம்ப் வந்து இப்போ ஒரு பக்கம் அமைதி பேச்சுவார்த்தை, போக்குவரத்து, ரஷ்யா கூட போர நிறுத்துறேங்கிறது, ஜெலன்ஸ்கிக்கு ஆயுதம் குடுக்க முடியாதுங்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற இந்த டயத்துல, அவருடைய முடிவு ஈரான் ரிலேட்டடா என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவருக்கு ட்ரம்ப் அதாவது நெதன்யாகுவுக்கு கன்ஃப்யூஷனா இருக்கு. அப்போ அவரு ஒருவேள இதுக்கு எதிரான நிலைப்பாட்டுல ட்ரம்ப் போயிட்டா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற இடத்துல டெஸ்பரேட்டா இருக்கிறாரு. அவருடைய டைம் வந்து ரொம்ப அ கம்மியான டைம் பீரியட் இருக்கிற மாரி ஃபீல் பண்றாரு. ஸோ, அதனால சீக்கிரமா ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைக்கு போகணும் அப்படிங்கிறதுல நெதன்யாகு தெளிவா இருக்கிறார். 2வது தன்னுடைய ஒட்டுமொத்த வீழ்ச்சியில ஈரான வந்து எதிர்கொள்றதுக்கு அமெரிக்காவ தன் பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா, அது மிகப்பெரிய வெற்றியா இருக்கும் அப்படின்னு தான் வந்து நெதன்யாகு ஆரம்பத்திலேருந்து நம்புறாரு. ஸோ, அதனால இந்த வாய்ப்ப பயன்படுத்தி எப்படியாவது இந்த போர உருவாக்கிடலாம் அப்படிங்கிற இடத்துல நெதன்யாகு தீவிரமா வேலை பார்க்குறாரு. இப்ப அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நெதன்யாகு பண்ணுவாரு. இன்க்ளூடிங் ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்பரேஷன் பண்ணணும்னாலும், அதுக்கும் நெதன்யாகு தயாரா இருப்பாரு. அவ்வளவு டெஸ்பரேட்டா இருக்கிறாரு நெதன்யாகு. ஸோ, இந்த இடத்துல தான் ஈரானுடைய நடவடிக்கைகளும் இருக்கு. ஈரான் வந்து என்ன பண்ணுதுன்னா, இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் ஈரான் வந்து அதற்கு எல்லாத்துக்கும் தயாராகணும். இனிமே வந்து இவங்க கூட பேச்சுவார்த்தைக்கு போயி எதையும் வந்து நம்மளால சாதிக்க முடியாது. எதிர்கொண்டு தான் சாதிக்கணும். எதிர்கொண்டு நம்ம பலத்த நிரூபிச்சா மட்டும் தான் அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு தமக்கு தேவையான விஷயங்கள சாதிச்சுக்க முடியும். அப்படிங்கிறதுல அவங்க தெளிவா இருக்கிறாங்க. ஏன்னா எதிர்த்து நின்னு தான் 50 ஆண்டு காலம் அவங்களுடைய அரசாங்கத்த ரன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நாட்ட ரன் பண்ணியிருக்கிறாங்க. மீண்டும் வந்து எதிர்த்து தான் நம்ம வந்து ரன் பண்ணணும். ஏன்னா ஃபோர்ஸுக்கு மட்டும் தான் இவனுங்க பயப்படுவானுங்க அப்படிங்கிறது ரஷ்ய போர்ல வந்து அவங்களுக்கு தெளிவாகுது. ரஷ்ய போர்ல தெளிவான விஷயத்த அவங்க இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு வந்தா மட்டும்தான் நம்மளும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து நம்மளால வெளியேற முடியும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்க. நெத்தன்யாகு அந்த மாதிரி ஒரு சூழல் ஒருவேளை ட்ரம்ப் வந்து இதுக்கு மாற்று திட்டத்த வந்து செயல்படுத்தணும்னு நெனைச்சா, அதை எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிற இடத்துல தான் நெத்தன்யாகு ரொம்ப க்ரூரமா யோசிக்கிறாரு. டெஸ்பரேட்டா இருக்கிறாரு. எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா பாசிபிள் நம்மளால முடியுமோ, அந்த அளவுக்கு சீக்கிரமா பண்ணி ட்ரம்ப்ப எப்படியாவது நம்ம கூட சேர்த்து கொண்டு வந்து இந்த போர வந்து திணிச்சிடலாம் அப்படிங்கிறதுல நெத்தன்யாகு தீவிரமா வேலை பார்க்கிறாரு. இதுக்கு அடிப்படையான காரணம் நெத்தன்யாகு ஏன் இவ்வளவு தீவிரமா வந்து இருக்கிறாரு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் நெத்தன்யாகு கூட இருந்துகிட்டு பேசின மீட்டிங்ல, பிரஸ் மீட்ல அவர் சொன்ன விஷயம் தான். ஈரானுக்கு எதிரான போர் நடவடிக்கையை நான் ப்ரிஃபர் பண்ணல. பேச்சுவார்த்தையை நடத்தி அவங்க கூட நான் வந்து தீர்வை எட்டுவேன் அப்படிங்கிறத நெத்தன்யாகுக்கு முன்னாடி தான் வந்து அவர் சொன்னாரு. ஸோ இது வந்து பெரிய அளவுக்கு நெத்தன்யாகுக்கு அவநம்பிக்கையை குடுத்துருச்சு ட்ரம்ப் மீது. ஸோ நெத்தன்யாகு ஈரானுக்கு எதிரான போர் நடவடிக்கைக்கு தயாரா இல்ல அப்படிங்கிறத ட்ரம்ப் தயாரா இல்லங்கிறத நெத்தன்யாகு கெஸ் பண்றாரு. ஸோ அதனால எப்படியாவது திரும்ப கொண்டு வரணும்னா, இந்த விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிய பயன்படுத்திக்கிட்டு ஈரான வந்து நம்ம தாக்கிரலாம். ஏன்னா, ஈரான் வந்து இன்னைக்கு எப்பவும் இல்லாத அளவுக்கு வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி தப்பு கணக்கு போடுறாங்க. அத வந்து செல் பண்ண நினைக்கிறாங்க அமெரிக்கன் பப்ளிக்க்கு. அத செல் பண்ண நினைக்கிறாங்க ட்ரம்ப்புக்கு. இப்ப ட்ரம்ப்புக்கு இது எதுவுமே தெரியாது. ஏன்னா எக்ஸ்பர்ட்ஸும் அத தான் சொல்றாங்க. அமெரிக்காவினுடைய மிலிட்டரி எக்ஸ்பர்ட்ஸும் அத தான் வந்து அட்வைஸா ட்ரம்ப்புக்கு சொல்றாங்க. இப்ப இதிலிருந்து அவர் தப்பிக்கணும்னா, யாரா ஒரு ஒரு வைஸ் பெர்சன் அதாவது நல்ல பரந்த சிந்தனை உள்ள, நல்ல அறிவார்ந்த சிந்தனை உள்ள ஒருத்தரு அவர்கிட்ட சொல்லணும். இந்த போருக்கு வந்து நீங்க போனீங்க, நெதன்யாகு சொல்றத கேட்டுக்கிட்டு இந்த போருக்கு போனீங்கன்னா, நம்மளுடைய இழப்புங்கிறது மிகப்பெரியதா இருக்கும். ஸோ, அதனால இந்த போர் வந்து நம்மளால வெற்றி கொள்ள முடியாத போரா இருக்கும். அது மிகப்பெரிய பிரச்சனையா வந்து நம்ம நாட்டுக்கு போகும். அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாங்கன்னா, இதுக்கு எதிர்ப்பு நிலைப்பாடு அவர் எடுக்கலாம். ஆனா, அந்த மாரி பண்ணலன்னா, ஏன்னா அவர சுத்தி வச்சிருக்கிற ஆட்கள் எல்லாருமே நெத்தன்யாகுவுக்கு சாதகமான ஆட்களா தான் இருக்கிறாங்க. அவருடைய கேபினட் முழுக்க அப்படியான ஆட்கள தான் வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க.
அதுக்கு என்ன காரணங்கிறது பல காரணங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பேச வேண்டியதில்ல. ஸோ, அதனால அப்படியெல்லாம் சூழல் இருக்கிறதுனால, நெத்தன்யாகு இது எல்லாத்தையும் வந்து மாத்தி, ட்ரம்ப்ப வந்து தன் பக்கம் கொண்டு வந்து இந்த போர வந்து திணிச்சிடலான்னு நெனைக்கிறாரு. இத எதிர்கொள்ள வேண்டிய இடத்துல தான் வந்து அ ஈரான் வந்து தன்னுடைய தயாரிப்பு நடவடிக்கைகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. அநேகமா இது எல்லாமே கனிஞ்சு வர்றத பார்த்தா, போர் வந்து நெருக்கத்துல இருக்குங்கிறது கிளியரா தெரியுது. எல்லாருமே அதுக்கு தயாரா இருக்காங்கங்கிறது தெரியுது. அமெரிக்கா முடிவெடுக்காம இருக்கு. ட்ரம்ப் முடிவெடுக்காம இருக்கிறாரு. ட்ரம்பினுடைய முடிவுக்கு தான் இப்ப இது காத்திருக்கே தவிர, மத்தபடி நெத்தன்யாகுக்கு இந்த போர வந்து திணிக்கிறதுக்கு எந்த செகண்டா இருந்ததுனாலும் அவர் தயாரா இருக்கிறாரு. அதை எதிர்கொள்றதுக்கு ஈரானும் தயாரா இருக்குங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த நடவடிக்கைகள் வந்து நமக்கு தெளிவுபடுத்துது. ஓகே, ஓகே தோழர். ரொம்ப முக்கியமான விஷயம் தான் சொல்லியிருக்கிறீங்க. இந்த ஈரான், இஸ்ரேலுடைய இது ஏன்னா இது ஒவ்வொரு தடவையும் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. திரும்ப திரும்ப நாங்க அவங்க மேல தாக்குதல் நடத்திருவோம் அப்படின்னு. இவங்க எதிர்லேருந்து ஈரான் அதே போல அங்க சொல்றது. இது மாறி மாறி போயிட்டே இருக்குது. அடுத்த நிகழ்வுகள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.